வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நாட்டில் தரவுகள் அடிப்படையிலான வலுவான ஆட்சி முறையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் முதலாவது செமி கண்டக்டர் ஆலை விரைவில் தனது வர்த்தக உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தின் புதிய வசதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு ராம்மோகன் நாயுடு, டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கின்றனர். தமிழக அரசின் 5 ஆண்டு ஆட்சி நிறைவையொட்டி அனைத்து தரப்பினருக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். கடைக்கோடி மக்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை அரசு நிறைவேற்றியுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறினார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் தரவுகள் அடிப்படையிலான வலுவான ஆட்சி முறையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லியில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் இன்று கலந்துரையாடிய பிரதமர் தவறான தகவல்கள் குறித்து விழிப்புடன் இருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்தார். நாட்டின் தேவைக்கு ஏற்ற தீர்வுகள் கண்டறியப்பட வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் UPI டிஜிட்டல் பரிவர்த்தனை முறையை சுட்டிக்காட்டினார். இந்திய தொழிற்சாலைகள் மீது தமது நம்பிக்கையை வெளிப்படுத்திய பிரதமர் உள்நாட்டு உற்பத்தி பொருட்கள் மீதான நம்பகத்தன்மை ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்றார். விண்வெளி துறையில் தனியார் பங்களிப்பை விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசனை வழங்கிய பிரதமர் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வலிமையான முதலீடுகள் குறித்து கேட்டறிந்தார். இந்நிகழ்வில் 16 செயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் தொழில்நுட்ப ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் செயல் அதிகாரிகள், நிறுவன அதிகாரிகள் தத்தம் ஆலோசனைகளை எடுத்துரைத்தனர். சுகாதாரம், வேளாண்மை, சைபர் பாதுகாப்பு, விண்வெளி, மக்கள் தொகை அடிப்படையிலான சமூக ஆளுமை ஆகியவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. துணிச்சலான முடிவுகளையும் ஆக்கப்பூர்வமான தீர்வுகளையும் வழங்கிய புதுமையான கண்டுபிடிப்பாளர்களையும் படைப்பாற்றல் திறனாளர்களையும் பிரதமர் பாராட்டினார். செயற்கை நுண்ணறிவை முன்னெடுத்துச் செல்லும் வகையில் அதனை வலுப்படுத்திய இந்தியாவின் தொடர் முயற்சிகளுக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பாராட்டு தெரிவித்தன. புதுடில்லியில் இத்தகைய செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாடு நடத்தப்படுவது நாட்டின் வலிமையை பறைசாற்றுவதாக இந்நிறுவனங்கள் கூறின. இதனிடையே பிரதமர் லீச்டென்ஸ்டீன் இளவரசர் ஆலோயிசுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை இன்று மேற்கொண்டார். இரு நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடுகள், செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட வளரும் தொழில்நுட்பங்களில் ஒத்துழைப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஸ்லோவோக்கிய அதிபருடனும் பிரதமர் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். இரு நாடுகளின் டிஜிட்டல் துறையில் பரஸ்பர பயன்கள் குறித்து இரு தலைவர்களும் விவாதித்தனர். செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் புதுடில்லியில் இன்று உரையாற்றிய ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் அறிவியல் சார்ந்த ஆளுமை தீர்வுகளுக்கான உந்து சக்தி என்றார். AI தொழில்நுட்பத்தால் விரைந்து செயலாற்றும் பிரிவுகளை கண்டறிய அறிவியல் ரீதியிலான ஆளுமை வழிகோலும் என்றும் குறிப்பிட்டார். குழந்தைகள் தொடங்கி தொழிலாளர்கள் வரை தயாரிப்பு, பாதுகாப்பு, முதலீட்டு பிரிவுகளில் தேசங்கள் சிறப்பாக செயலாற்ற AI தொழில்நுட்பம் பயனளிக்கும் என்றார். செமி கண்டக்டர் விநியோக சங்கிலிக்கு இன்றியமையா பங்காற்றும் பாக்ஸ் சிலிக்கா பிரகடனம் கையெழுத்தானதற்கு மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த உடன்படிக்கையின் மூலம் செமி கண்டக்டர் துறை பெரிதும் பயன்பெறும் என்றும் மின்னணு துறை வளர்ச்சி பெறும் என்றும் குறிப்பிட்டார். நாட்டின் முதலாவது செமி கண்டக்டர் ஆலை விரைவில் தனது வர்த்தக உற்பத்தியை தொடங்கும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். கோவை விமான நிலையத்தில் பல்வேறு புதிய வசதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு ராம்மோகன் நாயுடு, டாக்டர் எல் முருகன், திரு முரளிதர் மோகல் ஆகியோர் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கின்றனர். பயணிகளுக்கு மலிவு விலையில் உணவகம், புவிசார் குறியீடு பொருட்களுக்கான விற்பனையகம் உள்ளிட்டவை இதில் அடங்கும். இது குறித்து எமது செய்தியாளர். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பயணிகளுக்கு குறைந்த விலையில் சிற்றுண்டி வழங்கும் உடான் யாத்திரை கஃபே, பயணிகளின் குழந்தைகள் விளையாடுவதற்காக சிறிய அளவிலான சிறுவர்களுக்கான விளையாட்டு பகுதி ஆகியவற்றை மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு, மத்திய இணையமைச்சர் முரளிதர் மோகல் மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் துவக்கி வைக்க உள்ளனர். இதுபோன்ற புதிய வசதிகள் பயணிகளுக்கு சிறந்த போக்குவரத்து சேவையை தரும் என விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். மத்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் காஞ்சிபுரம் ஏனாத்தூர் தனியார் கல்லூரியில் 17வது பழங்குடியினர் இளைஞர் பரிமாற்ற திட்டத்தை தமிழக ஆளுநர் திரு RN ரவி இன்று தொடங்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பல்வேறு மாநிலங்களின் இளையோர் கலை நிகழ்ச்சிகளையும் அவர் பார்வையிட்டார். வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 200 பழங்குடியின மாணவர்கள் பங்கேற்று நம் நாட்டின் கலை கலாச்சாரங்களை அறிந்து கொள்ள வகை செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட்
தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டந்தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய நிதிநிலை அறிக்கை. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் 5 ஆண்டு நிறைவையொட்டி அனைவருக்கும் இன்று நன்றி தெரிவித்து உரையாற்றிய அவர் தமிழகம் சமச்சீர் வளர்ச்சியை பெற்றுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் எவ்வித பாரபட்சமும் இன்றி மக்கள் நலப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார். இந்த 5 ஆண்டு காலத்தில் தமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய தலைமை செயலர் உள்ளிட்ட அனைத்து துறை அரசு அதிகாரிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் தமது நன்றியை முதலமைச்சர் உரித்தாக்கியுள்ளார். தமிழ்நாட்டில் சமூக நீதியை நிலைநாட்ட அரசு முனைப்புடன் செயலாற்றும் என்று மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர் தமிழக அரசின் திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக உள்ளதாக குறிப்பிட்டார். உயர்கல்வியில் மாணாக்கர் சேர்க்கை தேசிய சராசரியை விட தமிழ்நாட்டில் 2 மடங்கு அதிகம் என்றார். பள்ளி மாணாக்கருக்கான காலை உணவு திட்டத்தை பிற மாநிலங்களும் நடைமுறைப்படுத்தி வருவதாக எடுத்துரைத்தார். உலக நாடுகளுக்கு இணையாக போட்டியிடும் அளவிற்கு தமிழகம் முன்னேறியுள்ளதாகவும் கூறினார். தமிழகம் முழுவதும் சாலைகள், மேம்பாலங்கள், மருத்துவமனைகள், தொழிற் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கடைக்கோடி மக்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் அரசு செயல்படுவதாகவும் கூறினார். இடைக்கால வேளாண் நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த மாநில வேளாண் அமைச்சர் திரு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் கடந்த 5 ஆண்டுகளில் வேளாண் துறைக்கு 1,94,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாக கூறினார். 676 அறிவிப்புகளுக்கு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உணவு உற்பத்தி அதிகரித்துள்ளதாகவும் விவசாயிகளின் நலன்கள் பாதுகாக்கப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். தமிழ்நாடு இடைக்கால பட்ஜெட் மீதான பதில் உரையை அஇஅதிமுக, பிஜேபி, பாமக கட்சிகள் இன்று புறக்கணித்தன. தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 654 அரசு உதவி பெறும் மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் 41 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உயர் தொழில்நுட்ப ஆய்வகங்களை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்னையில் இன்று திறந்து வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் குறித்த கருத்து கேட்பு கூட்டம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் காசநோய் எதிர்ப்பு அனுசரிப்பு வாரத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணியை ஆட்சித்தலைவர் திரு ரத்தினசாமி இன்று தொடங்கி வைத்தார். விழுப்புரம் அருள்மிகு மேல்மலையனூர் அங்காளம்மன் திருக்கோவில் தேர் திருவிழாவையொட்டி மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி மாவட்டத்தில் தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் உறுப்பினர்கள் உரிய விவரங்களை பதிவு செய்து பயன்பெற மாவட்ட தாட்கோ மேலாளர் திரு விஜயகுமார் கேட்டுக்கொண்டுள்ளார். தூய்மை பணியாளர் நல வாரியத்தில் பதிவு செய்யணும். போட்டோ, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு மற்றும் ஜாதி சான்று தான் அதோட காப்பி கொடுக்கலாம். மற்றும் உங்க உறவினர்கள் யார் யார் பசங்க, பையன், மகன் அவங்களோட நேம்ஸ் எல்லாமே நீங்க என்ரோல் பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கான நலத்திட்டங்கள் பல்வேறு திட்டங்கள் இருக்கு. இந்த கடந்த 3 வருடத்துல 118 நபர்களுக்கு 8,55,250 ரூபாய் நலத்திட்ட மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கோம் அப்படிங்கறத இந்த தருணத்தில் தெரிவிச்சுக்கிறோம். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழ் கடவுளான முருக கடவுளின் அறுவடை வீடுகளில் 2ஆம் அடை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. நாளை அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தரிசனம், உதயமாத்தாண்ட அபிஷேகம் நடைபெறும். தொடர்ந்து 12 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் மார்ச் 2ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 3ஆம் தேதி தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லக்ஷ்மணன். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே இன்று நேரிட்ட சாலை விபத்தில் பேருந்து புளிய மரத்தின் மீது மோதி தலைக்குப்புற கவிழ்ந்ததில் 50 பேர் படுகாயமடைந்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாங்காக்கில் நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்திற்கு இந்தியா ஏ அணி முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற முதலாவது அரையிறுதி ஆட்டத்தில் இந்திய ஏ அணி இலங்கை ஏ அணியை 5 விக்கெட் வித்தியாசத்தில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் தரவுகள் அடிப்படையிலான வலுவான ஆட்சி முறையின் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் முதலாவது செமி கண்டக்டர் ஆலை விரைவில் தனது வர்த்தக உற்பத்தியை தொடங்கும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தின் புதிய வசதிகளை மத்திய அமைச்சர்கள் திரு ராம்மோகன் நாயுடு, டாக்டர் எல். முருகன் உள்ளிட்டோர் இன்று பிற்பகல் தொடங்கி வைக்கின்றனர்.
தமிழக அரசின் 5 ஆண்டு ஆட்சி நிறைவையொட்டி அனைத்து தரப்பினருக்கும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். கடைக்கோடி மக்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்களை அரசு நிறைவேற்றியுள்ளதாக மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கூறினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.